உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம நியூரோதியாலஜின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நியூரோதியாலஜினா நியூரோனா பிரெயின் சம்மந்தப்பட்ட படிக்கிறதுக்கு பேர் நியூரோ. தியாலஜினா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட படிக்கிறதுக்கு பேர் தியாலஜி. சில பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நியூரோதியாலஜிஸ்ட் என்ன ஒரு கருத்துக்களை முன் வச்சுருக்காங்கன்னா, மண்டையின் மூளையில் காட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குது. அந்த காட் ஸ்பாட்டு தான் இந்த மனித ஆன்மீகத்துக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்த நியூரோதியாலஜிஸ்ட்டு இதை மறுத்து மனிதனுடைய மூளையில் உள்ள எல்லா பகுதிகளும் இந்த ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்துக்களும் வச்சுருக்காங்க. இந்த ஆன்மீகமும் ஆன்மாவும் ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. அதை பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூளையில் எந்த இடத்துல இந்த ஆன்மீக சிந்தனை கருத்துக்கள் உதயமாகுது அப்படின்னு பார்க்கும்போது செரிபிரம்னு ஒரு பகுதிங்க. இது மூளையினுடைய பெரும்பாலான பகுதியை ஆகிரம் பண்ணி வச்சிருக்கு. இந்த செரிபிரம் ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னு ரெண்டாக பிரியுது. இதில் ரைட் ஹெமிஸ்பியர், வலது முன்பக்க கோலம், இதில் தான் இந்த ஆன்மீக சிந்தனை கருத்துக்கள் எல்லாம் உதயமாகிறது. மனுஷனுக்கு தேவையான ஆன்மீக சிந்தனை கருத்துக்கள் உதயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆன்மீகங்கிறது பரம்பரையாக வர்றதா இல்லை திடீர்னு அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லும்போது, இது பரம்பரையாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொள்ளு தாத்தா, அப்பா, மகனுக்கு அப்புறம் பேரன், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது திடீர்னு சில ஆளுகளுக்கு ஆன்மீகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு வர்றவங்களுக்கு VMAT2 அப்படின்னு ஒரு ஜீன் இருந்து அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அது அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் தன்னால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரேயருடைய முக்கியத்துவம் அழகாக நியூரோதியாலஜிஸ்ட் ரொம்ப சொல்கிறாங்க. அதாவது புத்திஸ்ட்டு மாங்கு, புத்த பிச்சுக்கள், கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டியோட கேத்தலிக் சிஸ்டர்ஸ், அதாவது நன்ஸ், இவங்க ரெண்டு பேரையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மண்டை மூளையில் ஃப்ரண்ட் லோபில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உருவாகிருக்கு. அதாவது எப்படி ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, புத்திஸ்ட் மாங்கை மெடிடேஷன் பண்ண சொல்லி சில குறிப்பிட்ட காலங்களில் மெடிடேஷன் பண்ண சொல்லி பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, பிரெயினில் எந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. அதேமாரி நம்ம கிறிஸ்டியானிட்டியோடைய கேத்தலிக் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, நன்ஸு, இவங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. எப்போ பார்க்குறாங்கன்னா, அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு குறிப்பிட்ட நாட்கள் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னாடி அந்த பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரெயினுடைய ஃப்ரண்ட் லோபில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த அன்பு, இரக்கம், பிறருக்கு உதவி பண்ண எண்ணங்கள், பிறருக்கு இருந்து பணங்கள் எதுவும் எதிர்பார்ப்பாங்க, அவங்க உதவி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் 2 நெர்வ் டிரான்ஸ்மிட்டர் உதயம் அவங்க உடம்புல உதயம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுக்கு பேர் செரோட்டனின், இன்னொன்றுக்கு டோபாமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்மீகம் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்ல உணவு நம்ம ஆன்மா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தலும் செயல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இந்த செக்குலரிசம்னு சில ஆளுகள் சொல்லுவாங்க. அவங்க எந்த மாதிரி சார்ந்திருக்க மாட்டாங்க, எல்லாமே அவமாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உதவிகள் எந்த விதமான இதுவும் சொல்லாமல் உதவிகளுடைய நல்லா பண்ணி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ப்ரேயர் மேலே முழு நம்பிக்கை இருக்காதான். ஆனால் பிறருக்கு உதவிகள் பண்ணுவதன் மூலமாக அவங்க இந்த ஆன்மாவை உணர்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களையும் அவங்க வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 12லேருந்து 13 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணினா உங்களுடைய கோபதாபங்கள், போட்டி பொறாமைகள், இந்த மாதிரி இந்த வகுத்தறிச்சல் படுதல், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆன்மாவை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி சொல்லும்போது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசல் கேங்லியான்னு சொல்கிறாங்க. அது இருக்கிற இடக்கு பகுதி பிரெயினில் பேசல் கேங்லியன், ஆன்செஸ்ட்ரல் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஹார்டு டிரைவ் ஆஃப் பிரெயின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இது 24 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு தூக்கங்கிறதே இருக்காது. அதுக்கு உதாரணம் நம்ம மூச்சு விடுதல், நம்ம டைஜஸ்டிவ் பார்ட் ஒர்க் ஆகுது, அந்த இது மற்றபடியும் இதெல்லாம் ஒரு சிதான உதாரணமாக சொல்கிறாங்க. இந்த பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், இவங்க 2 பேர் இருந்தாங்க இந்த ஆன்மீக சிந்தனைக்கு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ரூ நியூஸ்பெர்க்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் பயோனியர் ஆஃப் நியூரோதியாலஜிஸ்ட். இவர் தான் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் எழுதி இந்த நியூரோதியாலஜிஸ்ட்டுங்கிற சப்ஜெக்டை மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு ஊக்குவிக்க இருந்தவர் இந்த ஆண்ட்ரூ நியூஸ்பெர்க் தான். இப்போ நம்ம பெண்டுலத்துடைய ஸ்ட்ரக்சர்களை நம்ம பார்ப்போம். என்கிட்ட ஒரு முனை உடைஞ்ச ஒரு பெண்டுலம் இருக்குது. அதில் இதை நான் சொல்கிறேன். பெண்டுலம் இதுதான் முனை உடைஞ்ச பெண்டுலம். பாருங்கள், பெண்டுலம் குட் மார்னிங். நான் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. நன்றி பெண்டலும், குட்டி பிள்ளைக்கு நன்றி.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்டுலம். இந்த பெண்டுலத்துடைய செயின் வந்து ஏறத்தாழ ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு முனையில் வந்து குண்டு இருக்கணும், இன்னொரு முனையில் ஹோல்டிங் இருக்கணும் பிடிக்கிறதுக்கு. இது செயின், இது ஒரு முனையில் வெயிட் இருக்கணும். இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 4 × 2 சென்டிமீட்டர் இருக்கணும். 4 மீட்டர் உயரம், 4 சென்டிமீட்டர் உயரம், 2 சென்டிமீட்டர் இந்த அகலம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த செயின் வந்து ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே செயின் நீளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்விங் ஆகுன்னு சொல்லுவாங்க, ஆசிலேஷன் அதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விங் ஆகிற கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 13 சென்டிமீட்டர் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பெண்டுலம் இருக்குது, இந்த பெண்டுலம் குண்டு இருக்குல்லைங்க, இது வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு வந்து இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு வந்து காஸ்மெட்டிக் ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. அதெல்லாம் 6 முகமாக இருக்குன்னு, ஹெககனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பெண்டுலத்துடைய அந்த ஸ்விங் ஆகிற ஆசிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கடல் மட்டத்துக்கு மேலே போகும்போது, அந்த மலை சார்ந்த இடங்களில் போகும்போது அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆசிலேஷன் ஆகாதான். ஏன்னா கம்மியான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்டிடியூடு ஹையாக கூட உயரங்கள் கூட என்னென்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாகும்போது இதோட ஸ்விங் ஆகிற கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த முனை ஒடிஞ்ச பெண்டுலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஏன்னா இந்த முனைங்கிறது பார்த்திங்களா, இந்த முனை வந்து தான் எனர்ஜி டைரக்டர் ஆஃப் பெண்டுலம்னு சொல்லுவாங்க. இந்த முனை உடைஞ்ச பெண்டுலம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு சரியான ப்ரெடிக்ஷன் வராது. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி நான் ஒன்று சொல்கிறேன். பெண்டுலம் இப்போ நான் உங்களை யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி முனை உடஞ்சிருக்கு, இந்த முனை உடஞ்ச நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் கரெக்டான பதிலை சொல்லுவீங்களா? பாருங்கள், இது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுது. அப்போ இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நான் உங்களை யூஸ் பண்ணினேன்னா உங்கள்கிட்ட கேட்டால் சரியான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்போ நான் உங்களை யூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களை யூஸ் பண்ணேன்னா யூஸ் பண்ணலாமா இல்லை தூக்கி எரிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டால் என்னை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், அப்போ இப்போ யூஸ் பண்ணோம்னா எப்படி பண்ண முடியும்? இந்த முனை எனக்கு ஏதாவது கிடைக்குமா, உங்களை நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த முனையை உரிமை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்கிறது. அதனால தான் நான் இதை வந்து இன்றைக்கி தூக்கி எறியாமல் பல 6 மாதங்கள் இது என் கூடயே வச்சுருக்கேன். நன்றி பெண்டுலம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்னென்னா இந்த ஆன்மானா என்ன, ஆன்மாவுக்கும் சயின்ஸுக்கு என்ன சம்பந்தங்கிறத பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோகளை தான் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.